இது உள்ளூர் எஸ்இஓ பார்ட் 2. ஏன் பார்ட் 2 போடுறேன்னா, ஒரு முக்கியமான டெர்ம் மிஸ் பண்ணிட்டேன். அதான் கூகுள் ரிவ்யூஸ். ஒண்ணுமே இல்ல. இப்ப கூகுள்ல ரிவ்யூஸ் நான் ஏன் முக்கியம்னு சொல்றேன் அப்டின்னா, நீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கீங்கல்ல, அந்த ஷாப்புக்கு ஒரு கஸ்டமர் வரும்போது, அப்சல்யூட்லி உங்களுடைய சர்விஸோ, இல்ல ப்ராடக்ட்டோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு, நல்லா இருக்குன்னு சொன்னிருந்தாங்கன்னா, கண்டிப்பா கூகுள்ல ரிவ்யூ போட சொல்லுவோம். கரெக்ட்டா? ஸோ கூகுள் ரிவ்யூங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஃபேக்டர் உங்களுடைய பிசினஸ முன்னாடி கொண்டு வரதுக்கு. ஓகேவா? அதே மாதிரி கீவேர்ட், கரெக்ட்டான கீவேர்ட் அதாவது பீப்பிள் இப்படிதான் சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி உங்களுடைய டைட்டில்லயோ, டிஸ்கிரிப்ஷன்லயோ கீவேர்ட ஆட் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் எல்லாருமே இந்த பிசினஸ் ப்ரொஃபைல்ங்கிறத கண்டிப்பா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் நீங்க ஒரு சின்னதா ஒரு ஷாப் வச்சிருக்கேன். ஒரு சின்ன டீ கடை தான் வச்சிருக்கேன். சின்ன கஃபே மாரி வச்சிருக்கேன். இது யூஸ் பண்றது மூலியமா எனக்கு பெட்டர் பெனிஃபிட் இருக்குன்னா, கண்டிப்பா இருக்கு. நீங்க அந்த பிசினஸ் ப்ரொஃபைல கண்டிப்பா கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி கரெக்ட்டான கான்டாக்ட் நம்பர் பிளஸ் உங்க பிசினஸ பத்தின ப்ரொஃபைல் கரெக்ட்டா அப்டேட் பண்ணுங்க. டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் இமேஜஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வெப்சைட் இருந்துச்சுன்னா, வெப்சைட்ட இது பண்ணுங்க. கரெக்ட்டான லொகேஷன் அப்டேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் லிஸ்டிங் வெப்சைட் சொன்னிருந்தேன்ல லாஸ்ட் வீடியோல. சுலேகா.com அதுக்கப்புறம் ஜஸ்டைல் இதுலலாம் போயிட்டு உங்களுடைய பிசினஸ லிஸ்ட் பண்ணுங்க அங்க போய். ஏன் அப்படி நான் மெயினா அத சொல்றேன் அப்டின்னா, அது ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா கூகுள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, இந்த ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ்லலாம் உங்களுடைய பிசினஸ் இம்ப்ரஷன் இருக்கு அப்படிங்கிறப்போ, உங்களுடைய பிசினஸ் யூசருக்கு முக்கியமான ஒண்ணுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி, ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரேங்கிங்கிறத தாண்டி இன்கேஸ் உங்களோட சர்ச் கிரைட்டீரியால அந்த ஆடியன்ஸ் தேடுற ரிசல்ட்ஸ்க்கு உங்களோட பிசினஸ முன்னாடி கொண்டு வரதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இந்த மெட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய பிசினஸ நீங்க லிஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அது கூகுள்ல என்ன ரேங்கிங் பொசிஷன்ல இருக்குன்னு அப்டேட் பண்ணுங்க.